அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். வைகாசி மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகின்றோம். மே மாதம் 15ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான பலன்கள். இனி ராசிகளுக்கான பலன்கள். உறுதித்தன்மையுடன் திகழக்கூடிய ரிஷபராசி அன்பர்களே, தங்களது ஜென்ம ராசியில் சூரியனும், ஜென்மராசி மற்றும் ராசிக்கு 2ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு 3 மற்றும் 4ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவானும், ராசிக்கு லாபம் மற்றும் விரயஸ்தானத்தில் சுக்கிரனும் அமர்ந்து இருப்பதால் ரிஷபராசி என்பர்கள் மேற்கொள்ளும் நல்ல காரியங்களுக்கான முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். தங்களுக்கு செல்வமும் செல்வாக்கும் பெருகும். தங்களுக்கு இருந்த கவலைகள் நீங்கும். சில அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் கிடைக்கும். நிலபுலன்களின் சேர்க்கையும் சில ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏற்படும். பகைவர்கள் கூட நண்பர்களாக மாறிவிட வாய்ப்புகள் மிக அதிகம். திருமண வயது வந்தும் திருமணமாகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். சில அன்பர்களுக்கு வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். சில அன்பர்களுக்கு தொழிலில் மாற்றங்கள் நிகழும். சில அன்பர்கள் புதிய தொழில்கள் தொடங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. சில ரிஷபராசி அன்பர்களுக்கு தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்கள் அனைத்திலும் சற்று கூடுதல் கவனத்துடன் மேற்கொள்வது நல்லது. சில அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது கௌரவ குறைவு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது. மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். கல்வி பயிலும் மாணவர்களுக்கு தங்களது கல்வி ஸ்தானத்திலே குரு பகவான் அமர்ந்து இருப்பதால் மிகவும் நன்மை தரக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பெண்களுக்கு தங்களது விருப்பங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேறும். உறவினர்கள் இடையேயும் அண்டை வீட்டாருடனும் நல்ல இணக்கமான சூழ்நிலைகளே நிலவும். எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்களாக மே மாதத்தில் 15, 16 மற்றும் 17ஆம் தேதிகளும், ஜூன் மாதத்தில் 12 மற்றும் 13ஆம் தேதிகளும் வருகின்றது. ரிஷபராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிக மிக கவனத்துடன் செயல்பட வேண்டிய மாதமாக இந்த மாதம் அமைந்துள்ளது. நன்மைக்கு மாறான பலன்களை அதிக அளவில் நடைபெற வாய்ப்புகள் உண்டு. அசுப செய்திகளையும் சில அன்பர்கள் கேட்க நேரிடும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுமாரான பலன்களை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைந்துள்ளது. தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. மிருக சீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமாக உள்ளது. தாங்கள் செய்யும் தொழிலில் நல்ல லாபங்களை சம்பாதிப்பீர்கள். தேவைக்கு மேலேயே பொருள் வரவும் தனவரவும் இருக்கும். வைகாசி மாதத்திற்கான சுப தினங்களாக மே மாதத்தில் 20, 21, 22, 23, 26, 27, 28 மற்றும் 31ஆம் தேதிகளும், ஜூன் மாதத்தில் 1, 7, 8, 9, 10 மற்றும் 11ஆம் தேதிகள் வருகின்றது. சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நாட்களாக மே மாதம் 15ஆம் தேதி பகல் முதல் மே மாதம் 17ஆம் தேதி இரவு வரையிலும், ஜூன் மாதத்தில் 11ஆம் தேதி இரவு முதல் ஜூன் மாதம் 14ஆம் தேதி அதிகாலை வரையிலும் சந்திராஷ்டமம் உண்டு. துர்க்கை வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு வளத்தை அளிக்கும். மே மாதம் 15ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரை உள்ள வைகாசி மாதத்திற்கான சுப முகூர்த்த தினங்கள். மே மாதத்திற்கு 16ஆம் தேதி, வைகாசி மாதத்திற்கு 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும், மே மாதத்திற்கு 18ஆம் தேதி, வைகாசி மாதத்திற்கு 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், மே மாதத்திற்கு 19ஆம் தேதி, வைகாசி மாதத்திற்கு 5ஆம் தேதி திங்கட்கிழமையும், மே மாதத்திற்கு 28ஆம் தேதி, வைகாசி மாதத்திற்கு 14ஆம் தேதி புதன்கிழமையும், ஜூன் மாதத்திற்கு 6ஆம் தேதி, வைகாசி மாதத்திற்கு 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும், ஜூன் மாதத்திற்கு 8ஆம் தேதி, வைகாசி மாதத்திற்கு 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் சுபமுகூர்த்த தினங்களாக வருகின்றது. வைகாசி மாதத்திற்கான விரத நாட்கள். சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது மே மாதம் 30ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச சஷ்டி திதியானது ஜூன் மாதம் 1ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச ஏகாதசி திதியானது ஜூன் மாதத்தில் 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் வருகின்றது. சுக்லபட்ச பிரதோஷமானது ஜூன் மாதம் 8ஆம் தேதி வருகின்றது. சங்கடகர சதுர்த்தி திதியானது மே மாதத்தில் 15ஆம் தேதியும், ஜூன் மாதத்தில் 14ஆம் தேதியும்
வருகின்றது. கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது மே மாதம் 18ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியானது மே மாதம் 23ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது மே மாதம் 24ஆம் தேதி வருகின்றது. வைகாசி மாதத்திற்கான கார்த்திகை விரதத்துடன் இணைந்து அமாவாசை திதியானது மே மாதம் 26ஆம் தேதி வருகின்றது. வைகாசி மாதத்திற்கான பௌர்ணமி திதியானது ஜூன் மாதம் 10ஆம் தேதி வருகின்றது. இந்த மாதத்தில் வாஸ்து நாள் உண்டு. வைகாசி மாதத்திற்கு 21ஆம் தேதி, ஜூன் மாதத்திற்கு 4ஆம் தேதி புதன் கிழமை காலை 10:06 முதல் காலை 10:42 வரை வாஸ்து செய்வதற்கு உகந்த நேரமாக உள்ளது. வைகாசி மாதத்திற்கான கிரகங்களின் நிலைகள். சூரியன் ரிஷபராசியில் அமர்ந்தும், குரு பகவான் மிதுன ராசியில் அமர்ந்தும், கேது பகவான் சிம்ம ராசியில் அமர்ந்தும், சனி பகவான் மற்றும் ராகு பகவான் இணைந்து கும்பராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். செவ்வாய் ஜூன் மாதம் 8ஆம் தேதி காலை வரை கடகராசியில் அமர்ந்தும், ஜூலை மாதம் 8ஆம் தேதி காலை முதல் சிம்மராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். புதன் மே மாதம் 16ஆம் தேதி இரவு வரை மேசராசியில் அமர்ந்தும், ஜூன் மாதம் 2ஆம் தேதி காலை வரை ரிஷபராசியில் அமர்ந்தும், ஜூன் மாதம் 2ஆம் தேதி காலை முதல் மிதுன ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சுக்கிரன் மே மாதம் 31ஆம் தேதி காலை வரை மீனராசியில் அமர்ந்தும், மே மாதம் 31ஆம் தேதி காலை முதல் மேசராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சந்திரன் கேட்டை நட்சத்திரத்தில் அமர்ந்து பலன்களை வழங்க தொடங்குகின்றார்.